ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டிலே பலாப்பழ ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பலாப்பழத்தில் மொத்தமாக 2 வெரைட்டி இருக்குது. இதில் கூழப்பழம் வெரைட்டி தான் எடுக்க போகிறோம். இப்போது இதை வந்துட்டு நம்ம கொட்டையெல்லாம் நீட்டாக பிரித்து வச்சுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பழத்தை இப்போ இதை அரைச்சி ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு ஃபுல் தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றினா இந்த ஹல்வா டெக்ஸ்சர் வராது. கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை. இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு 1/2 கிலோ அளவு கருப்பட்டி தேவைப்படுது. அந்த கருப்பட்டி நீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டி இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பலாப்பழம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசி அதில் வந்துட்டு இந்த தேங்காய் பால், அதோடு வந்துட்டு நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறோம். இதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படுது. அதாவது 50 கிராம்ஸ் பக்கம் நம்ம நெய் இது வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹல்வா வந்துட்டு ஒட்டாமல் வரும். பேனில் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளை எள்ளு மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறோம். நல்லா சூப்பராக ஒட்டாமல் நீட்டாக ஹல்வா ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.